கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் டிவைன் வேர்ல்டால் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நம்ம எல்லாருக்கும் ஸ்விட்ச் போட்டோம்னா ஃபேன் ஓடணும், லைட் எரியணும், டிவி ஆன் ஆகணும். இந்த மாதிரிதான் எதிர்பார்க்கிறோம். இதுல ஏதாவது ஒண்ணு வேலை செய்யல அப்படின்னாலும் பயங்கர டென்ஷன் ஆயிடுறோம். அப்படித்தானே? நம்ம எப்படி கரண்ட் போகுது, எப்படி வயர் மூலியமா பாஸ் ஆகுது, இதெல்லாம் யோசிக்கிறது இல்ல. நமக்கு தேவை ஸ்விட்ச் போட்டோன்னே அங்க ஃபேன் ஓடணும், லைட் எரியணும். இதுதானே? இது மாதிரிதாங்க ஆண்டவருடைய வார்த்தையும். நீங்க சொன்னீங்கன்னா உடனே அங்க சூழ்நிலை மாறணும். நீங்க சொன்னீங்கன்னா உடனே அங்க அற்புதம் நடக்கணும். வசனம் சொல்லுகிறது மார்க் 11:23, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லி எழுதியிருக்கிறதுங்க. அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு தேவை, நமக்கு தேவையா இருக்கிறது. உங்களுக்கு முன்புதான் 2 சம்பவத்தை வைக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்கு அப்படின்றத வெளிப்படுத்தும் பொருட்டாய். முதலாவது யோவான்ல எழுதியிருக்கிறது, ராஜாவின் மனுஷர்ல ஒருவன் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அவன் பெயர் குறிப்பிடப்படல. அவனுடைய மகன் மரண அவஸ்தையா இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டு அவரை கூப்பிட வராரு. என் மகனை சுகமாக்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட வராரு. அப்ப இயேசு சொல்றாரு, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லி சொன்னாருங்க. இந்த மனுஷனும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி போனான் என்று சொல்லி வசனம் அழகா எழுதி இருக்கிறது. அவன் போறான், அங்கிருந்து செய்தி வருது, உங்கள் மகள் சுகமாயிட்டான்னு சொல்லி. இவர் எப்போ சுகமானா அப்படின்னு கேக்குறப்போ, நேற்று 7ஆம் மணி நேரத்துல சுகமானான்னு சொல்லி எழுதியிருக்கிறது. அவங்க ஒரு நாள் டிலேயா தான் வந்திருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை தீவிரமாய் போய் சுகப்படுத்தி சொல்லி பார்க்கிறோங்க. இது ஆண்டவர் காணவர்ல செய்த 2வது அற்புதம். இன்னொரு சம்பவம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, மத்தேயுவில் எழுதியிருக்கிறது, 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான்னு சொல்லி ஆண்டவரை அழைக்க வராரு. அப்ப ஆண்டவர் சரி வரேன்னு சொல்றாரு. அப்ப அந்த 100க்கு அதிபதி அந்த மனுஷன் சொல்றான், இல்ல ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான்னா, நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரம் நல்ல அப்படின்னு சொல்றான். இயேசுவே சொல்றாரு, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. ஆண்டவருடைய வார்த்தை மேல அவன் அவ்வளவு விசுவாசம் வச்சிருந்தாங்க. அந்த வார்த்தை தீவிரமாய் கடந்து சென்று அவனுடைய வேலைக்காரனையும் சுகப்படுத்துனது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் இந்த நாள்ல அந்த வார்த்தையை தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த ஜீவனுள்ள வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா அதை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க, விசுவாசத்தோட ரிசீவ் பண்ணுங்க, அது அப்படியே நடக்கும். ஆண்டவர் செய்த காரியங்களை நீங்களும் செய்ய ஆண்டவர் உங்களை ஆசைப்படுறாருங்க. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்கள் வாழ்க்கையிலயோ இல்ல உங்களோட வாழ்க்கையிலயோ பேசும் பொழுது அது அப்படியே ஆகும். அது எப்படி, என்ன, ஏது, என்ன செஞ்சா நடக்கும், இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க வேண்டாம். நீங்க இருதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசித்தீங்கன்னா அந்த வார்த்தை ஜீவனுள்ள அந்த வார்த்தை கிரியை செய்யும். நீங்கள் இந்த மழையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளிண்டு போ என்று சொல்லி உங்களுடைய இருதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும். கவலைப்படாதீங்க, சந்தோஷமாயிருங்க. வார்த்தையை பேசி ஜெயம் பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.